ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் அருள்மொழி ஃபுட் கலெக்ஷனில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்ட்டாக மொறுன்னு சூடாக பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த காலிஃப்ளவரை அழகாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் பக்கோடா வேணுமோ அந்த ஷேப்புக்கு அழகாக குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா பிச்சு போட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஆஃப் ஆயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெந்திருந்தது அப்படின்னா நல்லாவே சூப்பராக இருக்கும். இது கூட இப்போ நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சடு தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடல மாவு எடுத்துக்கோங்க. கடல மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்திற்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா காரத்தூள் போட்டுக்கோங்க. ஸோ காரத்தூள் நல்ல கலர் கொடுக்கும், ப்ளஸ் காரமும் நல்லா இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள் அல்லது கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இது கூட நம்ம அவிச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய காலிஃப்ளவரை அழகாக உதிரியாக பூ மாதிரி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய அழகாக மிக்சட் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் வானல் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்சடை உதிரியா பார்த்தீங்கன்னா எண்ணெயில் அழகாக பூ போல போட்டு பொரிச்சு சூப்பராகிடுங்க. ஸோ ரொம்ப டேஸ்டான மொறுன்னு அழகாக நம்மளுடைய காலிஃப்ளவர் பக்கோடா பார்த்தீங்கன்னா சூடாக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஈவினிங் டைமில் செய்யலாம். திடீர்னு யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த டைமுக்கு நீங்கள் இதை ரொம்பவே குயிக்காக ரெடி பண்ண முடியும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ண டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் வரக்கூடிய பெல் டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய சூப்பரான ஃபுட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும்.